இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு பொரியல். கடுகு, தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. உளுந்து போட்டாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு. உளுந்து நல்லா செவக்கட்டும். உளுந்து இந்த மாதிரி செவந்த உடனே இதெல்லாம் ஒன்றா போட்டுருவோம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். நல்லா வதங்கட்டும். மரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணி அவிச்சு லைட்டாக உப்பு போட்டு அவிச்சு கட் பண்ணியிருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள். நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சம் கிழங்கு அதில் போடணும். போட்டு சீரகத்தூள் கொஞ்சம். தேங்காய் பூ கொஞ்சம். கடைசியாக காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா நுணுக்கி போடணும். இங்கே பாருங்கள், நுணுக்கி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் போடணும். காஞ்ச மிளகாயை வந்து முழுசாக போட்டோம்னா தூக்கி எரிஞ்சுப்பாங்க, வேஸ்ட்டாக போயிடும். சும்மா கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி முணுக்கி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மரவள்ளி கிழங்கு பொரியல். சும்மா அவிச்சா சாப்பிட மாட்டாங்க யாரும். சீரகத்தூள் எதுக்கு போட்டதுன்னா நல்லா ஜீரணமாகும். மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கனால சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய். தர்பூசணிக்காய் கூட்டு. இது வந்து மரவள்ளி கிழங்கு பொரியல். இதே இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு.